பைபிள் எதற்காகங்க எழுதப்பட்டிருக்கிறது? சும்மா வாசிச்சுட்டு வெட்டுறதுக்கா? அது வசனம் சொல்கிறது 1 தீமோத்தேயுல பாத்தீங்க அப்படின்னா, அது சீர்பொருந்துதலுக்காகவும் நம்முடைய நல் படிப்பினைக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறதா. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, வேத வசனமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை பார்க்கிலும் அது அதிக கூர்மையாகவும் ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கக்கூடியதாகவும் அது வல்லமையுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. உண்மைதாங்க. ஆனா ஒருவேளை கொஞ்சோண்டு தான் பைபிள் தெரியும் அப்படின்னா அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள முடியாதா? நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, யோவான்ல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களை விட செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் அநேகம் உண்டு, ஆனால் அதையெல்லாம் எழுதினால் உலகத்தில் உள்ள புத்தகங்கள் போதாது என்று யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பைபிளையும் தாண்டி எவ்வளவோ அதிசயங்கள் எவ்வளவோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார், ஆனால் அதெல்லாம் குறிப்பிடப்படவில்லை. காரணம், முதல்ல இது இயேசுக்குள்ள நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவே தேவகுமாரன் என்று. அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வேதம் எழுதப்பட்டிருக்கிறது என்று யோவான் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு தான் மொத்த பைபிளுமே. நீங்க மொத்த பைபிளையும் வாசிச்சு பாருங்க, எல்லாமே ரட்சிப்புக்குள்ளாக தான் நடத்தும். ஹல்லேலூயா. மொத்த பைபிளையும் சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவோட ஒரு தனிப்பட்ட உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் அறிந்து கொள்ளும் பொழுது அவன் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். அது பெற்றுக்கொள்றதுக்காக தான் இவ்வளோ அற்புதங்கள், இவ்வளோ காரியங்கள், இவ்வளோ சம்பவங்கள். இயேசு இருக்கிறார், அவருக்கு நாம் சாட்சிகளா இருக்கிறோம். அவரை வெளிப்படுத்தும்படியாக, மற்றவர்களை அறிந்து கொள்ளும்படியாக தான் இவ்வளோ பைபிளும் எழுதப்பட்டிருக்கிறது, இவ்வளோ புத்தகங்கள். ஹல்லேலூயா. அவரை அறிந்து கொண்டு அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.